தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் தொகுப்பு வீடு கட்டுவதற்காக வழிவகை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என அமைச்சர் அன்பரசன் பெருமிதம். திருப்போரூரில் கலைஞர் கனவு இல்லம் பணியானை அமைச்சர் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்தில் உள்ள முட்டுக்காடு தண்டலம், பொன்மார், கேளம்பாக்கம், காணாத்தூர், ரெட்டிக்குப்பம் உள்ளிட்ட 50 ஊராட்சிகள் உள்ளன. இந்த 50 ஊராட்சிகளில் கலைஞர் கனவு இல்லம் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் 466 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியானை வழங்கும் விழா திருப்போரூர் BDO அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தோல் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான பணியானை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், திராவிட முன்னேற்றக் கழக அரசால் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது என்றும் 2024-25ஆம் ஆண்டுக்குள் 1 லட்சம் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று முடிவு எடுத்து தருமபுரி மாவட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் என்றும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் முதல் கட்டமாக 16,087 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு 4000 வீடுகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து திருப்போரூர் மற்றும் காட்டாங்குளத்தூர் ஒன்றியங்களில் நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றும், படிப்படியாக மாவட்டம் முழுவதும் இப்பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். பின்னர் தமிழகம் மட்டுமல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு குடிசை வீடுகளே இல்லாத மாநிலமாக மாற்ற 1972இல் இந்தியா முழுவதும் தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்காக மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் சந்தித்து ஏழை எளிய மக்களுக்கு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்காக வழிவகை செய்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என அமைச்சர் பெருமிதமாக பேசினார். விழாவில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, திருப்போரூர் திமுக ஒன்றிய பெருந்தலைவர் SRL இதயவர்மன், ஒன்றிய துணை பெருந்தலைவர் சத்யாசேகர், தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் பையனூர் சேகர், பேரூராட்சித் தலைவர் தேவராஜ் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் பிறர் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்போரூர் செய்தியாளர் வி. ஆறுமுகமுடன் உங்கள் தவசி ரமேஷ். திருப்பூர் பேரூராட்சி தலைவர் அண்ணன் தேவராஜ் நம்ம எவ்வளோ நிகழ்ச்சிகளை கலந்துட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசால் பல்வேறு திட்டங்களை தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு இன்றைக்கு நாம் செயல்படுத்தி கொண்டிருந்தால் கூட இன்றைக்கு நடைபெறுகிற இந்த விழாவில் கலந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, இந்த ஏழைகளுக்கு வீடு வழங்குகிற திட்டம் 2030 ஏற்கனவே இங்கே உரையாற்றுவர் சொன்னதை போல 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குடிசை வீடு கூட இருக்கக்கூடாது. எல்லாமே கட்டடங்கள்ல காங்கிரீட் வீடுகளில் வாழ வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 1 லட்சம் வீடுகள் கட்டிட வேண்டும் என்று முடிவெடுத்து 7/7/2024 தருமபுரி மாவட்டத்தில் இந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார். நீ நம்ம மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, செங்கல்பட்டுல முதல் கட்டமாக 16,087 பயனாளிகள் தேர்வு செய்திருக்கிறாங்க. இதுல 2024-25 இந்த வருஷத்துல மட்டும் 4000 பேருக்கு வீடு கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த 4000 பேருக்கும் இப்ப முதல்ல திருப்பூர் ஒன்றியத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கிறோம். 2வது நிகழ்ச்சி காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. படிப்படியாக நம்ம மாவட்டம் முழுவதும் எல்லா ஒன்றியங்களிலும் இந்த ஆணைகள் வழங்க இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த 4000 பேர் அது மட்டும் இல்ல, அன்னை இந்திரா தொகுப்பு விட நம்ம கலைஞர் தான் கொண்டு வந்தார். இதான் சொல்லி அவனை நம்பலாம். இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க. 72ல நம்ம தலைவர் தான் பண்ணாரு. நிறைய இந்த குடிசை வீட்டுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்புறப்படுத்தி தாழ்த்தப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களையும் காங்கிரீட் வீடுகளை வாழ செய்த வேண்டும் என்பதற்காக இந்த காட்டுப்பாக்கம் ஒரு ஊர் பூந்தமல்லி பக்கத்துல நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர் இப்போ செய்தி தெரியாதவங்க நீங்க வந்திருப்பீங்க. காட்டுப்பாக்கத்தில் ஒரு மாடல் ஹவுஸ் இப்போ அன்னை இந்திரா தொகுப்பு வீடுன்னு கட்டிருக்கிறோம்ல, அந்த வீடை முதல்ல ஒரு டிசைன் ரெடி பண்ணி ஒரு 30 வீடை அந்த காட்டுப்பாக்கத்துல கலைஞர் தொடங்கினார். யாரை வச்சு தொடங்கினார்னா, காங்கிரஸ் இயக்கத்துடைய மிகப்பெரிய தலைவர் பாபு ஜெகஜீவன் ராம் ராணுவத்துறை அமைச்சராக இருந்தாரு, மத்திய உணவுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் கொண்டு வந்து திறந்தார் அந்த வீட்டை. அந்த வீட்டை ஜெகஜீவன் ராம் திறந்து வைத்து என்ன பேசினார்னா, நானே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவன், எங்களுடைய இன மக்களுக்கு
இது மாதிரி ஒரு வீடு கட்டி தரணுன்ற எண்ணம் எனக்கே வரல, அது கலைஞருக்கு வந்துருக்கு. நான் பாராட்டேன். அது இங்க மட்டும் கட்டினா போற, தமிழ்நாட்டுல கலைஞரே நீங்க வந்து டெல்லிக்கு வாங்க. அப்ப இந்திராமா பிரதமர் இந்திராமா கிட்ட இந்த தகவலை சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நடைமுறைப்படுத்தக்கூடாது, இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஒன்றிய அரசு ஒரு பங்கு, மாநில அரசு ஒரு பங்கு நிதி ஒதுக்கீடு பண்ணி நீ இந்தியா முழுவதும் அந்த அன்னை இந்திரா தொகுப்பு வீடு கட்டுறாங்களே, அது வித்திட்ட தலைவர் நம்முடைய கலைஞர் என்பதை நீங்க லட்சக்கணக்கான வீடு நாடு முழுவதும்